கபில் தேவ் முடிவும் தோனி தான் சார், வேற யாரும் கிடையாது சார். முதலும் கபில் தேவ் முடிவும் தோனி தான். இதுக்கு அப்புறம் கப்பு வாங்குறதா ரோஹித் சர்மா தலையில வாங்க கூடாது. நண்பர்களே, we won Champions Trophy of 2025 நண்பர்களே. அது எவன்டா அவன் ரோஹித்தை வந்து ஐபிஎல் டீம் மட்டும்தான் கேப்டன்சி பண்ண லாய்க்குன்னு சொன்னது? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. அதே மாதிரி இந்தியா டீம் கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் ஐபிஎல் டீம் கேப்டன் ஆனது கப் அடிச்சா பார்த்தாது ஐசிசிலையும் சேர்ந்து கப் அடிக்கணும்னு சொன்னது எவன்டா? செதச்சிருவேன். அதே மாதிரி அவன் பும்ரா வச்சுதான் கப் அடிக்கிறான், பும்ரா இல்லாம ஒரு கப்பாவது அடிச்சு கட்ட சொல்லுன்னு சொன்னது எவன்டா? ஏய் வாயை முன் ஏந்து போட. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் இப்ப பார்க்க முடியுது இல்லையே. ஏன்னா எல்லாருக்குமே வந்து அவரோட ஓன் ஸ்டைல பதில் சொல்லிட்டாரு. ஏன் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து வரான்டா. இந்த விட நம்ம என்ன பண்ண போறோம்னா ரேண்டம் ரீல்ஸ் ரியாக்ஷன் நண்பர்களே. சோ ஆரம்பிக்கலாமா? செருப்பு பிஞ்சு போகும். தீவிரவாதியை பிடிக்கிறதுக்கு இவன் தான் காரணம். இவர் அப்படி என்ன பண்ணாரு? ஒன்னும் பண்ணல. இவன் இருந்திருந்தா அவனை பிடிச்சிருக்க முடியாது, இல்லாததுனால பிடிக்க முடிஞ்சது. சஸ்பென்ஷன் ஆர்டர் வாங்கிட்டியா? தலைவா, 2 தடவை நீ இருந்த ஈஸியா எஸ்கேப் ஆயிட்டேன், போன தடவை இல்லாம போயிட்டியே. அதாவது என்னன்னா, நான் ரீசெண்டா ஒரு இது பார்த்தேன். இந்தியா வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணதுக்கு அப்புறம் தோனி கிட்ட போயிட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்தியா வின் பண்ணிட்டாங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அவர்கிட்ட கேட்கிறப்போ அவர் கொடுத்த ரியாக்ஷன் என்னங்கிறத நான் இங்க காட்டுறேன். எவ்வளவு மரியாதை வச்சிருந்தோம் மேல, நீங்க இப்படி பண்ணலாமா? என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? அது வந்து எடிட்லாம் சொல்ல முடியாது, உண்மையிலே எடிட்லாம் கிடையாது. உடனே அது எடிட்னு ஒருத்தன் வந்து தூக்கிட்டு வந்து இந்த எடிட் அப்படின்லாம் காமிக்க கூடாது, சரியா? என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். அது சரி, ஏதோ ஒரு மூவி சாங்ல ஏதோ ஒரு லைன் கேட்கும் போது என் ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னல, என்ன லைன் அது? இரு இந்தா. டிஎல்ஸ்ல ஆரம்பிக்கிற சாங்கா இருந்தா எல்லாரும் ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஓகே, நான் உங்களுக்காக ப்ளே பண்றேன். 3, 2, 1. தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு குத்துனாரு, வெத்தலைக்கு தேவை சுண்ணாம்பு, வெட்டியா இருந்தால் வந்து ஊம்பு, பக்கத்துல பாம்பு படுக்க போட்டு ஊம்பு, தொங்குதே குஞ்சு அஞ்சர இஞ்சி கக்குதே கஞ்சி தன்னையே மிஞ்சி, இங்க மரம் காத்து. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. இதுல வந்து 2 வகையான சாங்ஸ் இருக்கு. அதாவது எது ஒரிஜினலே தெரியல, ஒன்னு வந்து வித்தவுட் பேட் வேர்ட்ஸ், ஒன்னு வித் பேட் வேர்ட்ஸ். இது 2 விதமா இருக்கு. ஸோ எது உண்மைனே எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நக்கு செத்த பையல. I'm not going to retire from this format. So rumors are spread moving forward. Okay, guys, thank you so much. தல மச்சி, ஏய் மேட்ச் வேற லெவல். லாஸ்டா யாரா போறச்சா? கம்பீர். அவ்வளவுதான், முடிஞ்சு. நண்பர்களே, ஜடேஜாவுக்கு கம்பீருக்கு வித்தியாசம் தெரியாம இருக்காங்க நண்பர்களே. ஐயோ போடு. டேய் யாரை அடிச்சு கொல்லுங்கடா. டேய் அடிச்சு கொல்லுங்க. இதுல சில பேர் வந்து பாவம் அவங்களும் 30 வருஷமா ஃபைனலே வரல, அவங்க ஜெயிச்சாலும் பரவாயில்லன்னு இருக்கானுங்க. டேய் நான் செத்துருவேன்டா, செத்துருவேன்டா, படத்தை தாண்டி போ. நம்மளே பரிதாப நிலையில் தான் இருக்கிறோம், நம்ம இன்னொருத்தவங்க பார்த்து பரிதாபப்படுறோம். அதாவது சின்ன வயசுல எல்லாம் வந்து நம்ம யோசிப்போம், பெரிய ஆளாகி கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் உதவுவேன்னு. ஆனா பெரிய ஆள் ஆகும் போதுதான் தெரியும் அந்த கஷ்டப்படுறவனே நம்ம தான். அப்படி இருக்கும் நம்ம அவனை பார்த்து பரிதாபம் பண்ணணுமா? அவனாச்சும் பரவாயில்ல, ஃபைனல் வராம தோத்துட்டு இருந்தான். ஃபைனல் செமிஃபைனல் வந்து பரிதாபப்படுறீங்களே, மனசாட்சியை வித்துட்டு பேசுறீங்களா இல்ல அடகு வச்சுட்டு பேசுறீங்களான்னு சொன்னா நல்லா இருக்கும். ஜெயிக்கிற வரைக்கும் அமைதியா இருந்துட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, நியூசிலாந்து தான் இதுக்கு டிசர்வ், இந்தியா டிசர்வ் கிடையாது அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. நீ பழச்சுக்கோடா, நீ பழச்சுக்குவா. Let's do this again. You
and us. Let's be champions together. We are champions again. Thank you for your love and support. This is for you. கேக்குறப்ப எவ்வளவு நல்லா இருக்கு கைஸ். போய் சொல்லுனா நான் யாருன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கிற நேரம் இது. என்னடா கூட இருந்தே குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறியா பின்ன கொய்யாவோட பறிக்க முடியும். கிள போல்டுங்களா? இன்னும் எவ்வளவு வருஷம் கல்யாணம் பண்ணாம உயிர் எடுப்பீங்க? டேய் சொன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ஏய் யார் மேல யார் கேக்குறது? மானபங்க படுத்துறேன். டேய் என்ன ஜட்டி போட்டு வந்தறேன். ஐயோ ஜட்டி எங்க இருக்குன்னு தெரியல. என் பெரிய ஜட்டி போட்டு வந்தானா நீங்க எல்லாம் காலிடா. டேய் இந்த சட்டை கழிச்சிட்டாங்க. வாடா வாடா. கண்ணாடி போச்சுடா. கண்ணு தெரிய மாட்டேங்குதுடா. டேய் டேய் இத கொண்டடா டேய். வேஸ்ட் நண்பர்களே, உலக சண்டை முடிஞ்சிருச்சு. உள்ளூர் சண்டைக்குள்ள போவோமா?